மேல இறங்கின அதே அபிஷேகம் ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேக தைலம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை. தகுதியல்லோ துதித்திடுவேனே இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜபம் நிறைந்த நேரம் தந்தா. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜபம் நிறைந்த நேரம் தந்தா. கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ துதித்திடுவேனே இயேசுவை. துதிப்பதே தகுதியல்லோ துதித்திடுவேனே இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா. சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா. கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா, ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தா. கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா, ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ துதித்திடுவேனே இயேசுவை. துதிப்பதே இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, பார்வை நிறைந்த தூய்மை தந்தா. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, பார்வை நிறைந்த தூய்மை தந்தா. சிந்தனை நிறைந்த ஒழியம் தந்தா, செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா. சிந்தனை நிறைந்த ஒழியம் தந்தா, செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ. ஆமென். துதித்திடுவேனே இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, பலவீன நேரத்தில் பலன் தந்தா. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, பலவீன நேரத்தில் பலன் தந்தா. செய்தி நேரத்தில் தோடு தந்தா, பாடிய நேரத்தில் பரவசம் தந்தா. செய்தி நேரத்தில் தோடு தந்தா, பாடிய நேரத்தில் பரவசம் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ துதித்திடுவேனே இயேசுவை. துதிப்பதே தகுதியல்லோ துதித்திடுவேனே இயேசுவை. பலம் நிறைந்த வாழ்வு தந்தா, மகிமை நிறைந்த தாழ்மை தந்தா. வளம் நிறைந்த வாழ்வு தந்தா, மகிமை நிறைந்த தாழ்மை தந்தா. அன்பு நிறைந்த ஆற்றல் தந்தா, ஆவி நிறைந்த அறிவு தந்தா. அன்பு
ஆமே, எல்லாரும் துதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி இந்த கால நேரத்தில் ஆண்டவரை துதிப்போம். துதித்திடுவேனே இயேசுவை, சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா, சத்தியம் நிறைந்த சபை தந்தா, சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா, சத்தியம் நிறைந்த சபை தந்தா, இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தா, ஒளி நிறைந்த வழி திறந்தா, இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் பாடலாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த எல்லா சரணத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பார். கொடுத்தாரா? என்னென்ன? வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார், கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் கொடுத்தார். ஆமென். கொடுத்தாரா? ஆமென். ஏதாவது ஒன்று செய்திருப்பார். வியாதி நேரத்தில் என் தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா, வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா, கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா, கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா, துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, ஜாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா, வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா, ஆமென். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா, ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார், கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார், துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதே தகுதியல்லோ, ஆமென். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார், ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார், செய்தி நேரத்தில் தோது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார், செய்தி நேரத்தில் தோது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார், துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, துதி
நிறைந்த ஜீவியம் தந்தா, காட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா, சத்தியம் நிறைந்த சபை தந்தா, காட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா, சத்தியம் நிறைந்த சபை தந்தா, இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தா, ஒளி நிறைந்த வழி திறந்தா, இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தா, ஒளி நிறைந்த வழி திறந்தா, துதிப்பதே. ஆமென். ஒவ்வொருவரும் துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரம் இது. தகுதி அல்ல துதித்திடுவேனே இயேசுவை துதிப்பதே, தகுதி அல்ல துதித்திடுவேனே இயேசுவை துதிப்பதே, தகுதி அல்ல துதித்திடுவேனே இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபபபலதரத. இனிமேலும் காக்கும் மிகுவாயினே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் மிகுவாயினே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலனே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நாம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர், யோர்தானும் செங்கடலும் நாம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர், சாவ பிசாசு சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஆமென். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. தீயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, தீயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, மகத்தான கிருபை என் மேலே மகிவாணி ஓட்டிடுவே, மகிவாணி ஓட்டிடுவே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஆமென். ஓ ஹல்லேலூயா. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லா புதிதாக தேவனை ஆனதே. சொல்லுங்க. பழமை ஓ ஹல்லேலூயா. ரபலதரதா. எல்லா புதிதாக தேவனை ஆனதே, உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம்
மட்டும் காக்குமேக இனிமேலும் காக்குமேகவாயிரே எங்கள் வாழ்க்கையில் மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே இந்த வருடத்தின் நாட்களிலே தோத்தரிப்போம் நாமே பொன்னான இயேசுவை புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கோ அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம் பொன்னான இயேசுவை புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கோ அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம் செல்வம் உலகமெங்கு அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் அவர் எல்லாரும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அழைப்பதில்லை அவர் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம் அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம் நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம் பொன்னான ஓ ஹல்லேலூயா அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் பொன்னான இயேசுவை பொன்னியெல்லாம் இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கு அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் கொண்டு செல்வோம் உலகமெங்கு அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் அவர் எலிசா மூலம் அற்புதம் செய்தார் எங்கள் மூலம் இந்த நாள் நிச்சயம் செய்வார் அவர் எலிசா மூலம் அற்புதம் செய்தார் இந்த நாள் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார் எத்தனையோ நோய்கள் அத்தனையோ போக்கு எத்தனையோ நோய்கள் அத்தனையோ போக்கு இயேசுவின் ரத்தத்தால் ஜெயமெடுப்போம் நாம் இயேசு ரத்தத்தால் ஜெயமெடுப்போம் பொன்னான ஆமென் ஓ எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் பொன்னான இயேசுவை பொன்னியெல்லாம் கொண்டு செல்வோம் உலகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் கால
கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான ஆமென் கொண்டு வழி கூறுவோம். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கு. அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலு காத்து மேகமாயிரே. இந்த மட்டு காத்த எபினேசரே இனிமேல் காத்து மேகமாயிரே. எங்கள் வாழ்க்கையில் நாடுமே இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த மாதத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சொல்லுங்க, சேயை காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகிழ்வாணி போட்டிடுமே, மகிழ்வாணி போட்டிடுமே. சதரகரத ரமலதுரவ அகரதலதலதல அல்லேலூயா ரமலதுரச ரகலதுரல சகலதலதலதல. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவன் ஆனதே. சொல்லுங்க, பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவன் ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளே. ஆமே, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமை கொடுத்துவோம். ஆமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. மறுபடியும் ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா ரதரகர ரஹரபாலாத. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவோம். அந்நிய பாஷையில பாடுவோம். ரஹ ரஹ ரத ரஹ சதரதல பாலாதுரா. மறுபடியும் ரஹ ரத ரத சகலத ரத சதர ரஹ ரத ரஹர பாலது சனதர லஹ ஆதர கரஹ லத 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 ர
உம்முடைய பலத்த கரம் ஒவ்வொருவர் மேலும் தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழமை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழமையெல்லாம் ஒழிந்து பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாமாகும். சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாமாகும். செங்கடல் நடந்திடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, செங்கடலை கடந்திடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ. கால் மிதிக்கும் தேசம் சுதந்தரிப்போ, தேசத்தின் மேலே ஜெயம் எடுப்போ. ஆமே. கால் மிதிக்கும் தேசம் சுதந்தரிப்போ, தேசத்தின் மேலே ஜெயம் எடுப்போ. பலத்தினாலும் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க. ஸ்கிரீன்ல பார்த்து பாடுங்க. ஆவியினால் எல்லாமாகும். துக்கத்தில் என் ஆறுதல் அவர், துன்பத்தில் என் துணை அவரே. துக்கத்தில் என் ஆறுதல் அவர், துன்பத்தில் என் துணை அவரே. பக்கத்தில் 1000 பேர் எழுந்தாலோ, பாதுகாக்கும் துணை அவரே. பக்கத்திலே 1000 பேர் இருந்தாலோ, பாதுகாக்கும் துணை அவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாமாகும். பலத்தினாலும் அல்ல, விசுவாசியே ஒற்றுமையா செயல்படுவோம். விழித்தெழு விசுவாசியே ஒற்றுமையா செயல்படுவோம். மகிமையான ஊழியம் தந்திடுவா, மகிழ்ச்சியோடு ஆராதிப்போ. மகிமையான ஊழியம் தந்திடுவா, மகிழ்ச்சியோடு ஆராதிப்போ. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாமாகும். 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 காக்கைகளை கவனித்து பாருங்கள், மற்ற பறவைகளை கவனித்து பாருங்கள். காக்கைகளை கவனித்து பாருங்கள், மற்ற பறவைகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அவை நறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். காக்கைகளை கவனித்து பாருங்கள், மற்ற பறவைகளை கவனித்து பாருங்கள். காக்கைகளை கவனித்து பாருங்கள்,
விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை பரமபிதா போஷிக்கிறார். அறுக்கிறதுமல்ல பரமபிதா போஷிக்கிறார். ஆகாயத்தில் பறவைகளை போஷிக்கும் தேவன் உன்னையும் என்னையும் நடத்திடுவார். ஆகாயத்தில் பறவைகள் போஷிக்கும் தேவன் உன்னையும் என்னையும் நடத்திடுவார். கலங்காதே 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 உனக்காக யாவையும் செய்திடுவா உனக்காக யாவையும் செய்திடுவா. காக்கைகளை கவனித்து பாருங்கள் மற்ற பறவைகளை கவனித்து பாருங்கள். காக்கைகளை கவனித்து பாருங்கள் பறவைகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை பரமபிதா போஷிக்கிறார். விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் அல்ல பரமபிதா போஷிக்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அன்பான தேவ பிள்ளையே, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட வசதி இருக்கு, நான் எதை வேணா சாதிப்பேன், நான் எதை வேணா செய்து முடிப்பேன் அப்படி நீங்க நினைச்சீங்க, ஆண்டவர் சொல்றார் உன்னால எதையும் செய்ய முடியாது. என்னுடைய ஆவி இல்லாமல் நீ எதையும் செய்ய முடியாது. என்னுடைய பலன் இல்லாமல் நீ எதையும் செய்ய முடியாது. என்னுடைய பராக்கிரமம் இல்லாமல் நீ எதையும் செய்ய முடியாது. சாதாரணமாய் கோலும் கையுமாக போன யாக்கோபை 2 பரிவாரங்களோடு கொண்டு வருவார் என்று சொன்னால் அது தேவ ஆவினால் மாத்திரம் முடியும், உங்களால் முடியாது. கரமதைப்பா உன்னை கைவிடாதிருப்பா, கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார் உன்னை கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா 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 என்று அதை எண்ணிப்பா என்று அதை எண்ணிப்பா. காப்பா காப்பா காத்தவர் காப்பா இன்னும் மேல காத்திடுவா. கலங்காதே மனமே காத்திடுவா. கலங்காதே மனமே காத்திடுவா. இஸ்ரவேலுக்கு வாக்குபடி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குபடி இன்ப கானான் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூல இன்னும் இறங்கவில்லையோ இல்லையோ இல்லையோ இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பா
துணை மீட்பவரோ இகந்து விடம் செய்பவரோ வீச்சில் விழித்துணை மீட்பவரும் மிகுந்து விடாது ஏற்பவரோ சித்திர வேலை சிச்சையிலால் உன்னை கெட்டி எழுப்பவரோ ஜெயமோ கணமோ முகமோ உனக்கென்று மாளிப்பவரே உனக்கென்று மாளிப்பவரே காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா கலங்காதே மனமே உன்னை காத்திடுவா. நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எபினேசர், இம்மட்டும் உதவின இம்மானுவேல உன் பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு ஆறுதல் அளிப்பவர், உன்னை நன்றாய் கவனித்துக் கொள்பவர். நீ கண்ணீர் விடும் நேரத்தில் உன் கண்ணீரை துடைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். நீ கலங்கி நிற்க தேவையில்லை, நீ அழுது புலம்பி நிற்க தேவையில்லை. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது ஒன்றுமே என்னை சேதப்படுத்தவே முடியாது. உன் கூடவே ஆண்டவர் இருக்கிறார். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நடத்துவார். நீ கலங்காதே, திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெரிய ஜாதியாய் பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி அப்பா. இஸ்ரவேலுக்கு வாக்கு சொன்ன தேவன், இஸ்ரவேலை வாக்கின்படி நடத்தின அதே தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு மாறாதவராய் எங்க கூட கைகோர்த்து நடக்கிற அன்பான தேவனா இருக்கிறபடினால நாங்க எதற்கும் கலக்கம் அடைவதில்லை, எதற்கும் சோர்ந்து போவதில்லை. என் நேசர் உயிரோடு இருக்கிறார். என் நேசர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஒன்றுக்கு கவலைப்பட மாட்டேன். நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் நான் சந்தோஷமா இருந்து உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த ஆராதனையை நாங்கள் முடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீதியான காரியங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். துணையாளரே, கூட இருப்பவரே, கூடைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூடைகள் தீர்ப்பவரே,
குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பு நாளுக்கென்றே, மீட்பு நாளுக்கென்றே. உங்களுடைய நாவல் இருக்கு, நீங்க பேசுகிறதுல இருக்குது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ரட்சிப்புல நம்ம வந்து சுகத்தை பற்றி நம்ம என்ன பண்ணோம், நமக்கு உதவி செய்கிற அது பார்த்தோம். நம்ம ரட்சிப்பில் நமக்கு சுகம் இருக்குது, சுகம் ஒரு ஆசீர்வாதம் வந்து பார்த்தோம். போன வாரம் வந்து ரட்சிப்பில் வந்து ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுகம் இருக்கிறது நம்ம படம் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? இந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனோடு நல்லா கேட்டு பெற்றுக்கொள்ளணும். போன வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு நம்ம பார்த்தோம் ஒன்று, அது என்னோட இது இல்லை, மெசேஜ் இல்லை, ஆனாலும் அதை சொல்லிட்டு போனால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ரோமர் 8:26 தான் போன வெள்ளிக்கிழமை மெசேஜ் இங்கே எடுத்து பார்த்தோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானதாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அந்தபடியே பார்க்கலாம். அந்தபடியே ஆவியானும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆவியான் நம்முடைய பலவீனங்களை பண்ண நமக்கு உதவி செய்கிறார். உதவினா நமக்கு இது மெசேஜ் இல்லை, நான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க சொல்கிறேன். அதனால் வெள்ளிக்கிழமை பேருக்கு நீங்கள் வாங்க. அல்லேலூயா. மேக்ஸிமம் வந்து பங்கு பாருங்க. நம்ம வேலைக்கு போகிறீங்க, ஓகே, இல்லாதவங்க வந்து கலந்து கொள்ளுங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இங்கே என்ன போட்டிருக்கு, அந்த ஆவியை நமக்கு பலவீனம் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிறனா உதவி செய்ய வேண்டியதானே. இந்த பைபிள் இந்த வார்த்தையின்படி உதவி ஆண்ட பலவீனம் நம்மளுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு கடன், இல்லை உங்களுக்கு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு வாழ்க்கை தோல்வி, ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணணும், உதவி என்ன அர்த்தம்னா, அங்கே பணம் இல்லைன்னா தேவன் பணத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். சுகம் இல்லைன்னா சுகத்தை கொடுக்கணும். ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாருன்னா பலவீனத்தை மாற்றணும். ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்டத்தை மாற்று. இதுதான் உதவி. அதன உதவி பலவீனம் நம்மளுக்கு உதவி செய்கிறான் போட்டிருக்கு. ஆனால் என்ன உதவி செய்கிறாரா இங்க? இப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் இல்லைப்பா, உங்களுக்கு என்ன உதவி செய்யற, என்ன பண்ணணும், இப்போ 1000 ரூபாய உங்களுக்கு கொடுக்கணும். அதான் உதவி. உங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கு, அந்த உடம்பு சரியாத சரி பண்ணணும். இதான் உதவி. ஆனா அதுக்கு மாற என்ன போட்டிருக்கணும், இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, நமக்கு உதவி செய்கிறான்னு போட்டுட்டு என்ன உதவி செய்கிற, பலவீனங்களா இருக்க நமக்கு பலத்தை கொடுக்கறதா உதவி. ஆனா நீங்க பலவீனமா இருந்தாலும், உங்ககிட்ட காசு இல்லைனா கூட, உங்ககிட்ட வறுமையா இருந்தால் கூட, நேரடியாக அந்த பொருளை தேவனால் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நல்லா இந்த புரிஞ்சு நல்லா இந்த உன்னிப்பா கேளுங்க. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும், உங்களுக்கு காசு தேவைப்பட்டாலும், உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டாலும், எது உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே, எந்த பலவீனமா உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே, இதை பலவீனமா இருக்கீங்க தேவைப்பட்டாலுமே, அது நேரடியாக கர்த்தருக்கு கொடுக்க முடியல. அதுக்கு மாற என்ன பண்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப பொருளை நேரடியா தேவனை கொடுக்க முடியாது. நீங்க எப்பதான் கிடைக்கும்னா, நீங்கள் கேட்டுக்கொண்டால் ஒழிய, எனக்கு தேவை, நான் கஷ்டப்படுறேன், நான் பலவீனப்படுறேன், எனக்கு தேவைப்படுது, நான் இவ்வளவு வறுமையில் இருக்கிறேன், எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் வாய் திறந்து பேசணும். அல்லேலூயா. அப்படி பேசினா மாத்திரம்தான் தேவன் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு இந்த வார்த்தை போட்டிருக்கு. அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு பெரிய பரிசுத்த ஆவியானவர், சகலத்தையும் படைத்தவர், உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிறவரா இருந்தாலும், அவர் உங்களுக்கு பலவீனத்தை உதவி செய்ய வேண்டும் என்றால், நீங்க வாய் திறக்காமல் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்றதுக்காக அவரே உங்களுக்குள்ளாக வந்து ஜெபிக்க ஆவியானவர் என்ன பண்ண உங்களுக்கு உதவி செய்கிறாரா. அல்லேலூயா.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்டாதான் கிடைக்குமா? நல்லா கேட்கலாம். கேட்டாதா என்ன சூர்யா? கேட்டாதா கிடைக்கும், பேசா கிடைக்கும். ஆவியான பிரசன்னத்தில் இருந்தாலும் நீங்கள் பேச வேண்டும். அதான் வார்த்தை போட்டு அந்தபடியே உதவி என்ன உதவி செய்யறாராப்பா? என்ன கேட்பாரா? அதாவது பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்க, மத்தியானம் வேலையில 13ஆம் வேலை என்ன பண்றாரு, இங்க போறார், ஜெபாலயத்துக்கு போறார். அப்போ பிச்சைக்காரன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஐயா பிச்சை போடுங்கன்னு. இவன் என்ன பண்ணுக்கணும்? காசு எடுத்து இந்தாம வச்சுக்கப்பா அப்படின்னு போட்டிருக்கணும். இவர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்ல, இயேசு நாமத்தினால எழுந்து நடன்றார். அப்போ என்ன சொல்லுவாரு? அவர்கிட்ட இல்லைன்னா கூட வார்த்தை கேட்கிற வார்த்தை என்ன படுது? வெளிப்படுது, கிரியை செய்யுது. சூப்பர், என்ன கிரியை செய்யுது. அப்ப நீங்க பேசணும், நீங்க கேட்கணும். அப்போ இங்க காசு வேணும் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏழையா இருக்க, காசு வேணும் கேட்கிறாரு. ஆனா காசு கொடுக்கறதா இயல்பு. ஆனா அதையே தாண்டி என்ன பண்றவருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அப்ப நமக்கு உங்க வாழ்க்கை விடுதலை வேணும்னா நீங்கள் வாய் திறந்து கேட்கணும். அப்பொழுது தேவனும் அதையும் தாண்டி ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கிறாரு அப்படின்னு போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஆமென். அப்போ நான் வேண்டுனாதான், கேட்டாதான் பெருமூச்சு நமக்கு ஆண்டவர் பண்ணுவாரு, நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம நன்மையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை என்ன பண்ண? கேட்கணும், விரும்பணும், வாய் திறந்து பேசணும். ஓகேங்களா? ஓகே, ரைட். இந்த வாரத்தை நம்ம பார்க்கலாம். அப்படி கேட்கலாம், அண்ணா இந்த ஆசீர்வாதம் சொல்றீங்களே, ஆசீர்வாதம் பணம் தானா? இல்ல, பணம் மாத்திரம் இல்ல. ஆசீர்வாதம் சுகமும் தான், ஆரோக்கியம் தான். ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் எது மாத்திரம் இல்ல, வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானா மாத்திரமல்ல, உங்க சுகத்தையும் தான் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். ஓகேங்களா? எப்படி சொல்றீங்க? எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 13 அதிகாரம் 10-13 படிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட பலவீனப்படுத்துற ஆவி. அப்போ ஆவிக்கு பலவீனப்படுத்தும், பிசாசா பலவீனப்படுத்துது. ஆண்டவர் யாரு பலவீனப்படுத்தி நோயை கொடுக்கிறது இல்ல. ஓகேங்களா? ஓகே, படிக்கலாம். 18 வருஷமாய். எத்தனை வருஷமாய்? 18 வருஷமா வியாதியில இருக்கிறாங்க ஒருத்தங்க. ஓகே, ரைட். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென், ஹல்லேலூயா. அவள் மேல் தன் கைகளை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓகே, 16 படிக்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? ஹல்லேலூயா. என்ன குமாரத்தியா? ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிற இவன் சுகமா இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் மாத்திரம் இல்ல, சுகமும் உங்களுக்கு தான் ஆண்டு சொல்றாரு. ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிற இவளுக்கு சுகமும் கிடைக்கணுமே. அந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் மூலமா வருதே, அதை கோட் பண்றார். அப்ப நாமும் நல்லா இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நமக்கும் தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, எல்லா இடத்திலும் கேட்காத ஒரு கேள்வி கேட்கல ஆண்டவர். எப்போ சோக்கு கொடுத்தாலுமே ஆண்டு கேட்பாரா? என்ன கேட்பாரு? சுகமாக விரும்புகிறாயா? சூப்பர். அதுக்கு வேற கேட்பாரு, என்னது? அப்புறம் விசுவாசிக்கிறாயா? இதான் 2 கேட்பாரு. விசுவாசிக்கிறாயா, சுகம் பெற்று விரும்புகிற. அந்த 2 கேள்வியுமே ஆண்டு கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா இந்த அம்மா சர்ச்சில் உட்காந்துக்கிறாங்க. அல்லேலூயா.
அப்ப சர்ச்சில் வரவங்களுக்கு விசேஷ ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்க விசுவாசி ஆண்டு கேட்க மாட்டார், வந்து உட்கார்ந்துக்கிறல்லப்பா அதே போதும் உனக்கு. அல்லேலூயா. ஏன்னா அதிசயம் செய்ய முடியுமென்று விரும்புறாயா, அதுவும் கேட்கல. நீங்க சபைக்கு வந்தாலே உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கு, இது 2 கேள்வி ஆண்டு கேட்க மாட்டேங்கிறார். விசுவாசிக்கிறையும் கேட்கல, அதுக்கப்புறம் விரும்பும் கேட்கலப்பா. நீ சர்ச்சுக்கு உள்ள வந்தாலே நீ விசுவாசிக்கிற, சர்ச்சுக்கு உள்ள வந்தாலே என்ன நினைக்கிற, தேடி வந்து என்ன தேடி வந்துட்டு அவ்வளவுதான், நீ விசுவாசிக்கலையே சுகம் உன்னுடையதான் போ. இந்த அம்மா போய் என்ன பண்ணல, கேட்க ஆண்டுகிட்ட இவரா வாலண்டியா வந்து என்ன பண்ற கேட்கிறப்ப, ஆபிரகாம் குமாரத்தியாக இருக்கிறியே, இப்படி வியாதி இருக்கலாமா, ஆபிரகாம் குமார் சொல்றியே, இப்படி நஷ்டத்தில் இருக்கலாமா, என்ன பண்ண உனக்கு விடுதலையே கொடுக்கிறேன். அல்லேலூயா. விடுதலையே கொடுக்கிறேன். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அப்போ நாம் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, என்ன விரும்புறாருன்னா நீங்க நல்லா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா. எப்படி விரும்புறாரா, நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன். ஆமென். ஏன் விரும்புறாரு, நீங்க ஆபிரகாமுடைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நீங்க ஆபிரகாம் குமார்த்தினா நிச்சயமாகவே நீ நல்லா இருக்கணும். நீங்க ஆபிரகாம் குமார் தானே, கிறிஸ்து இயேசு மூலமாக ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள்லாம் புறஜாதியாகிய நமக்கு வந்திருக்கிறது. அப்போ சுகம் யாருக்குடையது, என்னுடைய. ஏனென்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சுகமும் இருக்கு. ஆமென். நல்லா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் ஆசீர்வாதம் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவனை விரும்புகிறார். அதனால தேவன் நம்மளே ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி நினைக்கலாம், எல்லாம் சரிதான் ஐயா, ஆனாலும் எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, நான் வியாதியில் இருக்கிறேனே, நான் பலவீனத்தில் இருக்கிறேன். இப்படி தேவன் படைச்சாரா உலகத்தை? என்ன வியாதி எல்லாம் படைச்ச, வியாதி இல்லாத உலகத்துல வியாதி இல்லாத யாருமே இருக்க மாட்டேங்குது. எல்லாருக்கிட்டையும் பார்த்து ஏதாவது வியாதி என்ன பண்ணுது இருக்குது. இப்படி தேவன் படைச்சார், இப்படி தேவன் படைக்கல. உலகத்துல சாபம் வந்ததுனால, பாவம் வந்தனால உலகத்துல வியாதி வந்துடுச்சு. ஆனா தேவன் உலகத்தை வியாதியோடு படைக்கவில்லை, நான் நல்லா இருக்க வேண்டும் தான் படைத்தார். ஆமென். அப்போ நாம் எடுத்துக்கொள் பாத்தீங்கன்னா, இங்க ஆதியாகமம் 1:26 அப்புறம் 31 நான் பார்க்கும்போது, ஆதியாகமம் 1 அதிகாரம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்ன எப்படி படைத்தாரா ஆண்டவர் மனுஷனை, தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் படைத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி படைத்தார்னா, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி. அப்ப அவர் சாயல் படைத்த நமக்கு, அவர் ரூபத்தின் படைத்த நமக்கு, ஆண்டுக்கு வியாதி இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஆண்டவருக்கு வந்து பலவீனங்க இருக்குமா? இருக்காது. ஆண்டவருக்கு சுகர் இருக்குமா? பிரஷரு? ஆண்டவர் எங்க ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்ண செக் பண்ணுப்பா அப்படின்னு கேட்கல. அப்போ நம்ம எப்படி படைத்த ஆண்டவர் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு. ஏன்னா நாம் யார மாதிரி படைக்கப்பட்டிருக்கோம்னா, யார மாதிரி? தேவன் மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டிருக்கிறதுனால, அப்ப மனுஷன் எப்படி படைத்தார்னா, வியாதி இல்லாம ஆரோக்கியமான நல்ல திடகாத்திரமாக நல்ல ஒரு ஜீவிக்க வேண்டும் என்று நல்ல ஒரு மனுஷன் படைத்தாரு. ஆனா உலகத்துல கீழ்ப்படியமான உலகத்துல பாவம் வந்து பிசாசு வியாதியை கொடுத்துட்டான். அப்ப ஆண்டு வியாதியை கொடுக்கல, ஆண்டு நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் படைத்தார். நடுவில் அந்த பாவம் தான் உங்களை என்ன பண்ணுது, வியாதிக்குள்ள பலவீனத்துக்குள்ளாக மாட்டுது. அல்லேலூயா. நான் நல்லா இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தம், நம்ம ஆரோக்கியமா இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தம், நான் நல்லா ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். விருப்பமா பார்க்க சொல்லு, நான் நல்லா இருக்கேன்னு தேவன் விரும்புகிறாரு. நீ நல்லா இருக்க, நல்லா இருக்கணும் நான் விரும்புறாரு. சொல்லுங்க. நீ நல்லா ஆண்டு விரும்புறாரு. என்ன விரும்புற? நீ நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா நீ தேவ சாயலா படைக்கப்பட்டிருக்கிறீங்க. எனக்கு ஆரோக்கியம் உண்டு, என் சரீரத்து ஆரோக்கியம் இருக்கணும். உங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க தினந்தோறும் கண்ணாடியில பார்த்து, மனுஷனையே உங்க பேர் சொல்லிட்டு, நீ தேவ சாயலா படைக்கப்பட்டிருக்கிற, தேவ ரூபத்தின் படைக்கப்பட்டிருக்கிற, உனக்கு வியாதி வரக்கூடாது. யாரை பார்த்து?
உங்களை பார்த்து எப்படி பார்ப்பீங்க உங்களை? இப்பதான் போன் வச்சுக்கிறீங்களே, என்ன எல்லார்கிட்டயும் போன் வச்சு என்ன பண்ண, அப்படியே செல்ஃபி எடுத்து சொல்ல அப்படியே பார்த்துட்டு, மூஞ்சியே நீ ஆண்ட மாதிரி இருக்கிற, நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், உனக்கு வியாதி வரக்கூடாது, உனக்கு வியாதியோடு உன்னை படைக்கல, உன்னை நான் கடன்காரனா உன்னை படைக்கல, உன்னை சோறு உள்ளவனா படைக்கல, பலவீனம் உள்ளவனா படைக்கல, நல்லா படைக்கப்பட்டு தேவன மாதிரி இருக்கிற நீ. அவருக்கு வியாதி வராதுன்னா உனக்கு வியாதி வராது, அவருக்கு பலவீனம் வராது உனக்கு பலவீனம் வராது, நீ நல்லா இருக்க வேண்டியது படுத்துக்கிறான்னு நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொன்றும் அறிக்கை பண்ணும் வாய் திறந்து. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் வியாதியை கொடுக்கல, பலவீனத்தை கொடுக்கல, நீ நல்லா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். மத்த 8 அதிகாரம் எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா 1-2-3 பார்க்கும்போது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். அப்போ இங்க பாக்குறாங்க, ஒரு குஷ்டரோகி சொல்றாரு, குஷ்ட ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். ஆனா உமக்கு வல்லமை இருக்கலாம் கேட்கல, உமக்கு என்ன சுத்தமாக்க உனக்கு திராணி இருக்கலாம் கேட்கல, உமக்கெல்லாம் இருக்குது, ஆனா சித்தம் இருக்குதா? ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு பாரம்பரியம் என்ன கேட்டீங்கன்னா, இவங்க ஒருத்தர் வியாதியில் இருந்தா இவங்க அப்பா பண்ண மிஸ்டேக்கு, இவங்க ஒருத்தர் வியாதியில் இருந்தா அவன் மூதாதையர் பண்ண மிஸ்டேக்கு, ஏதாவது சாபத்துல எல்லாம் வந்திருக்கு. கேட்கறாங்க, இவன் செய்த பாவமா, இவன் இப்படி இருப்பதற்கு இவன் செய்த பாவமா, இவன் முன்னோக செய்த பாவமா கேட்கும் போது யார் சொல்ற, இவன் செய்த பாவம் அல்ல, முன்னோக செய்த பாவம் அல்ல, தேவன மகிமை விளங்கத்தக்கதாக வந்திருக்குப்பா அப்படின்னு அந்த சூழ்நிலை வளர்க்கப்பட்டதை கேட்கிறாரு. நான் இப்போ வியாதியா இருக்கிறேன், உம்மா சித்தம் எனக்கு நீங்க செய்ய தெரியும், ஆனா சித்தம் இருக்குதா? தேவனுக்கு சித்தம் இருக்கா நான் நல்லா இருக்கணும்னு? ஆன்னு சொல்றாரு, என் சித்தம் என்னன்னா நீ நல்லா இருக்கணும். அல்லேலூயா. தேவ விருப்பம் என்னன்னா தேவ பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், தேவ விருப்பப்படுறாரு. அதான் சொல்ற, ஆண்டவர் கை நீட்டி எனக்கே சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அப்ப தேவனுக்கு என்ன சித்தம்? நல்லா இருக்கு தேவ சித்தம். வியாதிலுக்கு தேவனுடைய சித்தம். இப்ப வியாதிலுக்கு யார் சித்தம்? பிசாசு சித்தம். நீங்க வியாதியில் இருக்கணும், வறுமையில் இருக்கணும், கஷ்டம் இருக்கணும்னு பிசா சித்தம். அந்த தேவ சித்தம் என்னன்னா நீ ஆரோக்கியமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் தேவ விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு என்ன சித்தம்னா நான் நல்லா இருக்க வேண்டும் தேவ சித்தம். இதை நீங்க நீங்க கொண்டு வாங்க, மனதுக்குள்ள கொண்டு வாங்க. நான் நல்லா இருக்க வேண்டும் தேவ சித்தம், நான் நல்லா இருப்பேன், வியாதியில் எனக்கு இருக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு சில வியாதிகள் இருக்கலாம், இப்போ சில பலவீனங்கள் இருக்கலாம். நீங்க சொல்லணும், நான் நல்லா இருக்க வேண்டும் என்ன படுத்துக்கிறாரு, நல்லா இருப்ப தேவ சித்தம். அல்லேலூயா. நான் ஆரோக்கியமா இருக்க தேவ சித்தம், நான் சுகத்தோடு இருக்க தேவ சித்தம், நான் வியாதியோடு இருக்க தேவ சித்தமே அல்ல. அல்லேலூயா. இயேசு தழும்பா சுகமாயிட்டேன் நானு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சுகரையோ அந்த பிரஷரையோ இல்ல ஏதாவது வியாதியோ பலவீனத்தையோ நீங்க அதை ஆதரிக்க கூடாது. இது வயசுல வந்துருங்க, இது வயசு அப்படியே ஆகும், இப்படிதான் நடக்கும், ஒரு வயசு ஆச்சா அப்படின்னு நீங்க எப்போது அதை உரிமையை பாராட்டுறீங்களோ, எப்போது அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, எப்போது அது ஆதரவா போறீங்களோ, அப்பொழுது உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேலை அப்படி நினைச்சாலும் உங்க வருது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒருவேளை நீங்க ஒரு உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கலாம், இல்ல ஏதோ வியாதி ஏதோ இருக்கலாம், அது ரத்தத்துல ஜீன்ல கலந்துக்கலாம். அது நியாயப்படி பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிரகாரம் அது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான். இருந்தாலும் நீங்க சொல்லணும், அந்த வியாதி எனக்கு வராது. அல்லேலூயா. நான் சுகமா இருக்கதை விரும்புகிறாரு. சயின்ஸ் சொல்லும், உலகம் சொல்லும். எப்ப உங்க அம்மாவுக்கு சுகருக்கு முதல்ல நம்ம உடம்பு சரியில்லா போனா கேட்பாங்க, நமக்கு சுகருக்கு போனா உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கா? எப்ப எனக்கு சுகர் இருக்காப்பா? இல்லப்பா உனக்கு சுகருக்கு நான் பாக்குறேன். யாரு சுகர் இருக்கா பார்க்கணும்? உங்க அம்மாவுக்கு இருக்குதா? உங்க அப்பா ஒரு கோல்டு இல்ல ஒரு அல்சர் ஏதோ ஒரு வியாதி இருக்கு, ஒரு ஆஸ்மா மாதிரி இருக்குன்னா முதல்ல கேட்பாங்க உங்க அம்மாவுக்கு. உங்க எங்க போங்க, தாத்தா வரை போவாங்க, பாட்டி வரை போவாங்க, பாட்டிக்கு இருக்கா கேட்பாங்க. முதல்ல உங்க பாட்டிக்கு இருக்கா, எதுக்கு ஆஸ்மா இருங்க கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் உலகத்தா இருக்கு, கரெக்ட் தான். ஆனால் நான் அப்படி இருக்க அவசியம் இல்லை. அதெல்லாம் வரலாம், ஆனால் இயேசு நாமத்தினால் நான் சுகமா இருக்கிறது விரும்புகிறாரு, எனக்கு அது வராது.
அல்லேலூயா. வியாதியின் சரீரத்தை அணுக முடியாது. அது வருவதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்தாலும் இயேசு ரத்தத்துல கழுவப்பட்ட உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுனால அது மத்தவங்க மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க, ஏப்பா நான் எனக்கு அம்மாவுக்கு சுகர் ரசிக்கப்பட சொல்லுவான், எனக்கு அம்மாவுக்கு இருக்குதுப்பா வியாதி இருக்குப்பா, எங்க அம்மாவுக்கு பலவீனம் இருக்குப்பா, எனக்கு வந்திருக்க சொல்லுவான். அப்ப நீங்க என்ன பண்ணது, உங்க அம்மா யோசிக்க கூடாது, ஓ எங்க அம்மாவுக்கு இருக்குதா, என் குடும்பத்து யாருக்கா இருக்குதா, அப்படி பார்க்காம இல்ல என்ன பார்க்கணும், ஏசு தாழ்மை நான் என்ன பண்ண சுகம் அடைஞ்சிட்டேன். அல்லேலூயா. பலவீனங்கள் இருந்து விடுதலை கொடுத்துக்கிறாரு. நான் சுகமா இருக்க வேண்டிய தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, நான் சுகமா இருக்க தேவன் விரும்புகிறாரு. சொல்லுங்கப்பா, சுகமா இருக்க வாய் தந்து பேசுங்க. அல்லேலூயா. நீங்க பின்னாடி சொல்லுப்பா, நான் சுகமா இருக்க தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா. நான் ஆரோக்கியமா இருக்க தேவன் விரும்புகிறாரு. நான் ஆரோக்கியமா இருப்பேன். அல்லேலூயா. இதான் நம்முடைய வாக்கு தத்தங்கள். ஆமென். நீங்க சங்கீதம் 6 அதிகாரம் 2-9 பார்க்கும்போது பார்க்கலாம். சங்கீதம் 2 சங்கீதம் 6:2-9. என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். கர்த்தாவே பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். என்னை குணமாக்கும் ஆண்டவரே. ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்னை குணமாக்கும். ஓகே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெரு மூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கினேன். என் கட்டிலை நனைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் ஜெபத்திற்கு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ இங்க ஜபிக்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, நான் பெலற்று போனேன், குணமாக்கும் கர்த்தாவே. அல்லேலூயா. நீங்க பெலற்று போனீங்கன்னா நீங்க கேட்கலாம், என்ன கேட்கலாம்னா, ஆண்டவரே என்ன பண்ண குணமாக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சுகமாக்கும், ஆண்டவரே எனக்கு நன்மையை கட்டளையிடும் அப்படி கேட்கும்போது தேவன் உங்களுக்கு குணமாக்குகிறார். இங்க சங்கீதக்காரர் தாவீது என்ன கேட்கல, ஒரு சந்தேகப்பட்டவே கேட்கல, ஆண்டவரே சித்தம் உண்டா அப்படின்னு கேட்கல. ஆண்டவர் நான் பலவீனமா இருக்கிறேன், என் பலவீனத்துக்கு உதவி செய்யுங்க, நான் வியாதியா இருக்கிறேன் உதவி செய்ய சொல்லிட்டு கடைசி சொல்றாரு, கர்த்தா 9வது, கர்த்தாவே விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டாரு சொல்லிட்டு கேட்டாரு, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாருக்கும் என்ன செஞ்சுக்கணும்னா, நான் சுகமாக வேணும்னு விரும்புகிறார். அவன் ஆண்டவர் சித்தம் உண்டா சுத்தமாகலாம் தாவீது சொல்லல, நான் வியாதியா இருக்கிறப்பா என்னை குணமாக்கும், எலும்பு நடுங்குகிறது, என் ஆத்தம் மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காம இருப்பீங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தை முடிக்கும் போது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். கேட்பாரு, கேட்கலாம், நான் பலவீனமா இருக்கிறேன், ஆண்டு ஒருவேளை கேட்டாலும் கேட்கலாம் அப்படிலாம் சொல்லாம கேட்டாரு. அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு என்ன, என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இதுதான். ஏன்னா சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம். ஒரு அம்மா கூட பாத்தீங்கன்னா, அடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை சொல்லும்போது சொல்லுவாரு, சுகம் வந்து பிள்ளைங்க அப்பம்பா, பிள்ளைகளோட அப்பம் எது? சுகம். நீ தேவனுடைய பிள்ளைகளா இருந்தனா உங்களுடைய என்ன, உங்களுடைய அப்பம் என்ன, சுகம்தான். ஆமென். அப்பன்றது உங்களுடைய தெரியும் உங்களுக்கு. அவன் சொல்றது பன்னிகள் என்ன பண்ணுது, நாய்க்கு போட அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாரு, இல்லப்பா கீழே விழும்போது துணிக்கைகள் எடுத்து என்ன பண்ணுவோம், சாப்பிடுமே அப்படின்னு சொல்லும்போது, நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே சொல்லும்போது அப்ப சொல்ற, அப்ப இப்படிப்பட்ட இது இல்ல ஆரம்பி அப்படி சொல்லுவாரு. எப்படி ஆரம்பிப்பாருன்னா, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள், அப்ப பிள்ளைகள் என்று அப்போனா சுகம்தான். ஆமென். நான் பிள்ளைகளா இருந்தா நம்ம அப்போ எதுனா சுகம். ஆமென். நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஐஸ்கிரீம் கிடைக்காம இருக்கலாம் டெய்லியும், ஆனா அப்ப தினமும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம இருக்கலாம், ஆனா தினமும் சாப்பிட போடுவோம் பிள்ளைகளுக்கு, போடுவோம்ல. அப்போ அவ்வளவு தேவன் ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு இருக்க வேண்டும் விரும்புகிறார், ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் விரும்புகிறார். இந்த பலவீனத்திலே கர்த்தர் பலம் பரிவு உலகம் என்று விரும்புகிறார்.
விரும்புகிறார். உங்க பலவீனத்தை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாம கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. நீங்க ஏசாயா 25:8 பாத்தீங்கன்னா அங்க எது மாதிரி போட்டிருக்கும், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தையும் ஜெயமாக, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏனென்றால் இந்த மரணம் என்ன பண்ணுன்னா, வியாதி மரணத்தை கொண்டு வரும். இந்த மரணத்தை தேவன் ஜெயமாக விழுங்குவாரு. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, உங்க முகத்திலிருந்தெல்லாம் கண்ணீரை துடைத்து தம் ஜனத்து நிந்தையை பூமி இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். உங்க முகத்திலிருந்த கண்ணீரை தேவன் துடைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயிக்கிறவர். ஆமென். ஜெயமா விழுகிறவர். ஒருவேளை கண்ணீரா இருக்கலாம், வாழ்க்கையில கஷ்டமா இருக்கலாம், வியாதியில, பலவீனத்துல, இல்ல குடும்ப கஷ்டங்கள், குடும்பத்தை உங்க சொந்தக்காரங்க யார பலவீனங்கள், இல்ல குடும்பத்துல போகிற சூழ்நிலை, நடக்கிற விஷயங்கள் பார்த்தா உங்க வாழ்க்கையில கண்ணீரா இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி மாறுமா என்று என்ன சோகமா இருக்கலாம். உன் வாழ்க்கையில கவலைகள், கண்ணீர்கள் மாற எப்பதான் மாறும் அப்படின்னு நினைப்பலாம், நினைக்கலாம். நிச்சயமாகவே முகத்தில் இருக்கிற கண்ணீரை தேவன் துடைப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க போன மாதத்துல கண்ணீர் சிந்து வந்திருக்கலாம், அழுதுருக்கலாம். ஆனா எல்லா அழுகை, நிந்தையும் தேவன் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. உங்க கண்ணீரை துடைக்கிறவர், உங்க முகத்துல கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உங்க அழுகையை மாற்றி என்ன பண்ணுவார், தன் ஜனங்களுக்கு நிந்தையை பூமி இல்லாதபடிக்கு என்ன பண்ணுவாரு, நீக்கி விடுவார். ஆமென். கர்த்தரே சொன்னார். வாழ்க்கை கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, வேதனையா, தேவன் நிச்சயமா என்ன துடைப்பார். அது பாத்தீங்கன்னா எரேமியா 17:14 பாத்தீங்கன்னா, எரேமியா 17:14 பாத்தீங்கம்போது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். குணமாக்குது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. ஏமே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு குணமாக்கும் ஆண்டு, அப்பொழுது நான் குணமாவேன். என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஹல்லேலூயா. என்னை குணமாக்கும் கர்த்தாவே, குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, இப்ப சொல்லுங்க, என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என்ன வியாதியில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற குணமாக்கும். ஏன்னா தேவன் குணமாக்குகிறவர். ஆமென். குணமாக்காத ஒருத்தர்கிட்ட போய் ஆண்டு என்ன பண்றதில்ல, கேட்கறது இல்ல. சில விஷயங்கள் பிசாசு கிரியையினால வியாதி பலவீனம் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம கேட்கும், ஆண்டவரே என்னை குணமாக்கும். ஆமென். அப்போ நானே குணமாவேன். அப்புறம் என்ன ரட்சியும், அப்போ நான் ரட்சிக்கப்படுவேன். தேவனீரே துதி, நான் துதிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க வியாதியில பலவீனத்துல இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரே என்னை குணமாக்கும். ஆமென். ஆண்டவரே வியாதி வரக்கூடாது, ஆண்டவரே பலம் வரக்கூடாது, ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து ரட்சிங்க. அடிக்கடி பலவீனம் வந்து கொண்டிருக்குது, என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னை குணமாக்கும். மீண்டும் மீண்டும் வியாதியில போக கூடாது, மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவரே. அது எதுவாக சரிதான், வியாதியா இருந்தா சரிதான், இல்ல பிரச்சனையா இருந்தா சரிதான், வாழ்க்கையில கஷ்டமா சரி, எதையும் ஆண்டு என்ன பண்ண உங்களுக்கு குணமாக்குவார். ஆமென். மாற்றுவார், உன் நிந்தையை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. அழுகிற முகத்தோடு இருக்கு நீங்க ஆனந்த முகமா மாறுவீங்க. ஹல்லேலூயா. சில வேளை நீங்க நினைப்பீங்க, அழுது ரொம்ப நாள் ஆகுதே, இப்ப அழுதுன்னா டக்க சொல்லிடலாம். நீ சில ஆண்களுக்கு கண்ணீர் வெளியே வராது, உள்ளே வரும். பெண்களுக்கு வெளியே வந்துடும் கண்ணீர், ஆண்களுக்கு தேவ சமூகத்துல கண்ணீர் வரும், அது வேற விஷயம். பிரச்சனை வரும்போது உள்ள அழுவான் மனுஷன், வெளியே சிரிச்சுன்னு இருப்பான். அது ஒரு என்ன பண்ண, ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாராம். டாக்டர்கிட்ட போயிட்டு சொன்னாராம், எனக்கு சந்தோஷமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுகிறேன், என்ன தெரியல அப்படின்னு ஒருத்தர் டாக்டர் கேட்டாராம். அவர் சொன்ன ஒரு மருந்து கொடுத்தாராம். மருந்து கொடுத்து பார்த்துரும், அடுத்த வாரம் இல்ல டாக்டர் எனக்கு சரியே ஆக மாட்டேங்குது, எனக்கு சந்தோஷமே ஒரு துக்கமாவே இருக்கிறேன், தினந்தோறும் அழுவுறேன், நானு ஏதாவது பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு இருக்கு, நானு என்ன பண்ண முடியல, நிம்மதியா இருக்க முடியல சொல்லுவோம். டாக்டருக்கு மருந்து கொடுத்து இதாயிட்டு அப்ப சொன்னாராம், பக்கத்துல என்ன இருக்குது, ஒரு சர்க்கஸ் இருக்குது, இந்த சர்க்கஸ்ல கோமாளி இருக்கிறாரு, நான் போய் பார்த்தேன். அந்த கோமாளியை பார்த்து எனக்கே ரொம்ப சந்தோஷம், நானே ரொம்ப இதா வரப்பா இருப்பேன், அவளை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. நீ என்ன போய் பார்த்தேன்னா உனக்கு என்ன வேணும், உனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாவும் சொன்னோடனே அவன் சொன்னாரா, டாக்டர் அந்த கோமாளி நான் தான் டாக்டர், அந்த கோமாளியே நான் தான். அடப்பாயமாச்சா, ஊருக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்குற, உன் வாழ்க்கையில ஆமா ஊருக்கெல்லாம் சந்தோஷப்படுத்துற, ஆனா என் வாழ்க்கையில துக்கம் இருக்கு. அது மாதிரி சில ஆண்கள் வெளியில பார்க்கும்போது சிரிச்சுனே இருப்பாங்க, சந்தோஷம் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் உள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு, உள்ள எப்படி வேதனைப்படுற அப்படின்னு. மணி சொல்லு, என்னப்பா எந்த இவ்வளவு பிரச்சனை சொல்ற,
ஒண்ணுமே அசர மாட்டேங்கிற, ஒண்ணுமே பண்ண மாட்டேப்பா, நீ வெளியே அழுவுற, நான் உள்ள அழுவுற, அவ்வளவுதான் வேஸ்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ தேவன் அழுகையை மாற்றுகிறார், குணமாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நீங்க தேவ சமூகத்தை தேவனுக்காக அழுவது வேற, ஆனா இந்த உலக காரியத்துக்கு அழுவது ரொம்ப என்ன பண்ணும், தள்ளி போடும். நீங்க யோசி, என்னைக்கு அழுது தரல, அப்படி மாறுவார், அப்படி வாழ்க்கையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஆண்டவர் துதிப்பு, ஆண்டவரே என்னை குணமாக்குங்க அப்படின்னு பண்றாரு. அப்போ எப்படி இந்த வியாதி வந்தது, என்ன காரணம், இந்த வியாதி வந்து என்ன காரணம், இதெல்லாம் சரிங்க ஆண்டவரே, இந்த வியாதி எப்படி உலகத்து வந்தது, அல்லேலூயா, எப்படி வந்துன்னா நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. உலகத்துல வியாதி வந்ததுக்கு எது காரணம்னா உண்டோ. அல்லேலூயா. சொன்னது உண்டோ என்ற அந்த வார்த்தை தான் இந்த உலகத்துல வியாதி காரணமா. உலகத்தை வியாதி நம்மளெல்லாம் வந்து வியாதியாக பலவீனமா படைக்கல. எப்போது பிசாசுடைய கிரியைகளை கேட்டு இவன் ஆணுடைய வார்த்தை கீழ்ப்படியாம நடந்தால்தான் பிரச்சனை. அப்ப வியாதி வந்து காரணம் எது, என்ன வார்த்தை, என்ன வார்த்தைப்பா வினோத், என்ன வார்த்தை அது இல்ல, என்னவா சொன்ன, அதுவும் இல்ல, எதுவுமே கேட்கலையே முதல்ல, என்ன வார்த்தை, உண்டோ. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா அன்ற வார்த்தை தான். அப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்காம போகும்போதுதான் உலகத்துல வியாதி வந்தது. அல்லேலூயா. அப்போ முதல்ல பிசாசு எப்படி கொண்டு வந்தானா, தேவனுடைய வார்த்தையின் மேல சந்தேகத்தை கொண்டு வந்தான். உங்களை வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கை வியாதியை கொடுக்க வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கை நஷ்டத்தை கொடுக்கணும்னா முதல்ல என்ன செய்ய வைப்பானா, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை கெடுக்க பாப்பா. என்ன பாப்பா, என்ன ஸ்ருதி, என்ன பாப்பா, நம்பிக்கைய கெடுக்க பாப்பான். தேவ மேல் நம்பிக்கை கெடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில பலவீனங்கள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இப்ப என்ன பண்ணா, வார்த்தை மேல் சந்தேகம், தேவன் மேல் சந்தேகம் வைக்கிறதுனால கீழ்ப்படியாம ஆயிட்டான். இந்த கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது. இந்த பாவம் பிசாச உள்ள வர வச்சது. அந்த பிசாசு கடைசியா வியாதியை கொடுத்துட்டான். எப்படி வேலை செய்யுது, தேவன் மேல சந்தேகம், ரெண்டாவது அதனால கீழ்ப்படியாமை, சாப்பிட வேணா சொன்ன கண்ணியை சாப்பிட்டான், கீழ்ப்படியாமை, மூன்றாவது அதனால வந்த பாவம், நாலாவது யார் வந்து பிசாசு உள்ள வந்துட்டான். உலகத்துக்குள்ள பிசாசு சாதாரண வர முடியாது. அவன் பல ட்ரை பண்ணிருக்கிறான், இந்த ஒரு ட்ரை மட்டும் பண்ணல. இவங்களை வந்து கண்ணியை சாப்பிடாம வச்சே பாவத்தை கொண்டு வருவதற்கு பல இதை ட்ரை பண்ணிருக்கா. எந்த விதமே அவங்க அச்சீவ் ஆகல. அந்த அவன் சக்சஸ் ஆனதான் பையில போட்டிருக்காங்க. ஆனா பல விதங்கள்ல இவனுக்குள்ள பாவத்தை கொண்டு வரலாம் பார்த்தனா எந்த வகையிலுமே இவங்களுள்ள பாவத்தை கொண்டு வர முடியல. ஏன்னா தேவ பிரசன்னம் அவங்களை என்ன பண்ணுது, பாதுகாத்துட்டே வருது. தேவ பிரசன்னம் சூழ்ந்து இருக்குது. யாரு மேல தேவ பிரசன்னம் சூழ்ந்து இருக்குதோ அவங்கள பிசாசு தொட முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தான். இப்ப நம்மளா உள்ள போக முடியல, என்ன பண்ணலாம்னா அங்க இருக்கிற ஆளை வேணா வெளியே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். ஒரு கோட்டைக்குள்ள நம்ம போக முடியலன்னா வேற என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கோட்டையை பிடிக்கணும்னா பயங்கர சண்டை போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க கவனிக்கிறீங்களா? ஒரு கோட்டையை பிடிக்கணும்னா பயங்கர சண்டை, அம்பலா விடுவான். அப்படி விட்டுட்டு கோட்டையை ஒன்றும் செய்ய முடியல, என்ன பண்ணுவான்னா கோட்டையை என்ன பண்ணுவான், கொத்தளம் போட்டு உட்காந்துப்பான். பல மாதம், 3-6 மாதம், 1 வருஷம் உட்காருவான், 2 வருஷம் உட்காருவான். உட்காந்து என்ன பண்ணுவான், கண்டிப்பா தண்ணியும் சாப்பாடு என்ன உள்ள கோட்டைக்குள்ள இருக்காது. இப்ப என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு வெளியே வந்தா ஆகணும். இதுதான் நான் பிசாசு பார்த்தனா, தேவ பிரசன்னம் மூடி இருக்கே, உள்ள போக முடியல, என்ன பண்ணலாம், இவன் வெளியே கூப்பிடலாம். எப்படி கூப்பிடலாம், தேவனை குறித்த ஒரு தப்பான எண்ணத்தை கொடுத்து அவிசுவாசத்தை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வர ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்ப அவிசுவாசமா பேசுறீங்களோ, எப்போ தேவனை குறித்து தப்பா எண்ணம் கொள்றீங்களோ,
எப்பொழுது தேவனை குறித்து தவறான நோக்கம் இருக்கோ அப்பொழுது நீங்கள் ஆண்டு எல்லையை விட்டு பாதுகாப்பு எல்லையை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறீங்க. எப்போதுனா தேவன் மேல நீங்க அவிசுவாசம் வைக்கும் போது, நம்பிக்கை இல்லாத பொழுது, தேவனை நம்பாத பொழுது நீங்க உள்ள இருந்து வெளியே வந்துடுறீங்க. யார்கிட்ட வந்துடுறீங்க? பிசாசு வந்துடுறீங்க. அப்ப கூட உங்களை பிசாசு தொட முடியாது. அவன் சொன்ன பொய்ய நீங்க நம்பினாதான் உங்க வாழ்க்கை உள்ள வர முடியும். அதான் போட்டிருக்கோம், பிசாசு எவனே விழுங்கலாம் என்று என்ன பண்றான்? 1 பேதுருல போட்டிருக்கு. 1 பேதுரு 5:8-9 நினைக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் கர்ஜிக் சிங்கம் மாதிரி இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று. எல்லாரையும் விழுங்க முடியாது. எல்லாரையும் அர்த்தம் என்னன்னா, எல்லாரையும் விழுங்க முடியாது. எவனை விழுங்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் விழுங்கலாம் வருஷம் விழுந்து வர வேண்டியது எல்லாருமே. அப்படி பிசாசுனால எல்லாரையும் விழுங்க முடியாது. பிசாசு எல்லாருக்கும் வியாதியை கொடுக்க முடியாது. பிசாசு எல்லாருக்கும் தரித்திரத்தை கொடுக்க முடியாது. அவன் சொல்ற பொய்யை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் வியாதியை கொடுக்க முடியும். அதனாலதான் போட்டிருக்கு, எவனே விழுங்கலாம் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் விழுங்க முடியாதுப்பா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறான், ஆண் நம்புறான். இவனை விழுங்க முடியாதுப்பா. ஏன்? இவன் துதிச்சுனே இருக்கிறான், ஜெபம் பண்ணே இருக்கிறான், சர்ச்சில் ஒழுங்கா வந்துருக்கிறான், இவன் விழுங்க முடியாது. அவனை விழுங்கலாம். ஏன் விழுங்கலாம்? அவன் சர்ச்சுக்கு வர லேட்டு, அவன் பைபிள் படிக்க மாட்டேங்கிறான், இவன் விழுங்கலாம். இதனால அவங்களுக்கு வியாதி வருது. அப்போ சர்ச்சுக்கு லேட்டா வந்தனா உங்களுக்கு என்ன வரும்? பலவீனங்கள் வரும். அல்லேலூயா. உங்க அடிக்கடி பலவீனம் வருதா? எதை யோசிக்கணும்? என்ன வினோதே, என்ன யோசிக்கணும்? சர்ச்சுக்கு லேட்டா வந்த என்ன வரும்? பலவீனம் வரும். அப்போ நீங்க சபைக்கு ஒழுங்கு இதுல எங்க பலவீனப்படுறீங்களோ, உங்க வாழ்க்கை பிரச்சனை இருக்குதுன்னா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வெளியே வந்துட்டீங்களான்னு பார்க்கணும். எல்லாருமே பெருசா விழுங்க முடியாது. யார் அவன் வார்த்தையை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அது நம்புறாங்களோ, அவனதான் பெருசா விழுங்க முடியும். அதான் பேதுரு சொல்றாரு, எவனே விழுங்கலாம் என்று கர்ஜிக்கு சிங்கம் காத்து கொண்டிருக்கிறான். அவனால நினைக்கிறவன் எல்லாரும் தேவ பிள்ளை எல்லாரும் விழுங்க முடியாது. யார் அவன் சொல்ற பொய்யை நம்பி, அவன் வார்த்தையை நம்பி யார் கேட்கிறாங்களோ அவர்கள் தான் பிசா விழுங்க முடியும். அல்லேலூயா. நான் பிசா விழுங்க கூடாதுன்னா, நான் தேவ பிரசன்னத்துல அவர் அபிஷேகத்துல என்ன பண்ணணும்? எப்பவும் இருக்கணும். ஆமென். நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல பைபிள் படிக்கணும், நல்ல துதிக்கணும், சபை ஆராதனை எல்லாம் ஒழுங்கு கலந்து கொள்ள வேண்டும், மற்ற ஜபத்துல ஒழுங்கு கலந்து கொள்ள. இப்படி இருக்கிறவங்கள பிசாசு தொட முடியாது. இப்படி இல்லாதவங்கள பிசாசு ஈஸியா தொட்டுருவான். ஆமே. ஜெபிக்காதவங்கள, பைபிள் படிக்காதவங்கள, சபைக்கு ஒழுங்கா வராதவங்கள, வேற பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணாதவங்கள பிசாசு ஈஸி அட்டாக் பண்ணிடுவான். அப்புறம் பாஸ்டர் அடிக்கடி எனக்கு ஜுரம் பாஸ்டர், அடிக்கடி பலவீனம் பாஸ்டர், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது பாஸ்டர், அடிக்கடி கால் விட்டு போகுதுன்னா எப்படி விட்டு போகாம இருக்கும்? நீங்க தான் பிசாசு வாய்க்குள்ளேயே போயிடுறீங்களே. அவன் முழுங்க வேணாம், அவன் வாயை நீங்க திறந்து நான் வந்துடுறேன் பிரதர், நான் யாரு அப்படின்னு நீ நேரத்தை உள்ள வீழ்த்துறீங்க நீங்களே ஆட்டோமேட்டிக்காவே. அப்போ நீங்க எதை பார்க்கணும்னா, தேவ நம்பிக்கை வைக்கிறீங்களா? தேவனுக்குள்ள முக்கியத்தை கொடுக்கிறீங்களா? தேவன் வார்த்தை நம்புறீங்களா? அதை பார்க்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 125:1-2 பார்க்கும்போது, சங்கீதம் 125:1-2 பார்ப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல். அல்லேலூயா. யார் நம்பணும்? கர்த்தரை நம்புறவங்க என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான வசனம். கர்த்தர் என்றென்றுமே உங்களை சுத்தி இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. தேவன் சுத்தி இருக்க வரைக்கும் பிசாசு தொட முடியாது. ஆதாமோட வாழ்க்கையில, ஏவா வாழ்க்கையில தேவன் சுத்தி இருக்கும்போது தொட முடியல. எப்போது பிசாசுடைய பொய்யை நம்பினானோ, தேவன் அவிசுவாசம் வைத்தானோ, கர்த்தர் கொடுக்க முக்கியத்தை கொடுக்கலையோ, ஏன் வார்த்தை ஆண்டு வார்த்தையை கேட்கல அப்படின்னா, ஆண்டு முக்கியத்தை கொடுக்கல, தேவனுக்கு கொடுத்த கனத்தை கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க மரியாதை கொடுக்கல. அவர் என்னை கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துறவன் கனவீனம் அடைந்து போவார்கள். அப்ப கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவன் உங்களை சோதிக்க வேணாம்.
தேவன் உங்களுக்கு என்ன ஒருத்தையும் போடாம சோதிக்க மாட்டாரு. நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கனாலே ஆட்டோமேட்டிக்கா தேவனோட வளையத்தை வெளி வந்துடுறீங்க. பிசாசு வாழ்க்கையில வறுமையை கொடுத்து, வாழ்க்கை குடும்பத்துல கஷ்டத்தை கொடுத்து, குடும்பத்துல வியாதியை கொடுத்து, குடும்பத்துல கணவன் மனைவி சண்டையை கொடுத்து, ஏதாவது பிரச்சனைக்கு வருதுன்னா அது காரணம் யாருன்னா பிசாசு அல்ல, நீங்களும் எது ஆண்டவர் அல்ல, நீங்க தான். உங்க கீழ்ப்படியாமை தேவனுக்கு கொடுக்க முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு, இஷ்டப்பட்டு ஆண்டு நம்பாம எல்லாம் செஞ்சுக்கிட்டு, என் வாழ்க்கையில கஷ்டம், என் வாழ்க்கை ஓயாம புருஷன் மனைவி சண்டை, ஓயாம வியாதி பலவீனங்க எல்லாரும் தொல்லை பண்றானா, இது காரணம் யாருன்னா யாரு? நீங்க தான். அல்லேலூயா. நீங்க வெளிய வந்தாலும் பிசாசு பிடிக்கிறான், நீ வெளிய வரல உள்ளே இருந்தா பிசாசு பிடிக்க போறா உங்களை. அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம, தேவன் முக்கியத்தை கொடுக்காம, வார்த்தை நம்பாம இருந்தவங்களுக்கு வியாதிகளை பிசாசு கொடுக்க வாய்ப்பு இருக்கு, பலவீனத்தை பிசாசு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க செக் பண்ண, எனக்கு ஏன் வியாதி வருது அடிக்க வருதுன்னா நீங்க செக் பண்ண வேண்டிய வேணும். நீங்க எவ்வளவு ஊழியம் பண்றீங்க இல்ல, சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணும் அது இல்ல, அது பண்ணி இது பண்ணலாம் இல்ல, நீங்கள் தேவனுக்கு உங்களுக்கு உறவு எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. நீ ஒழுங்கா தேவனுக்கு சபைக்கு ஒழுங்கா போறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? அது கீழ்படிக்கிறீங்களா? நடக்கிறீங்களா? படிக்கிறது மாத்திரமல்ல, அது மாதிரி நடக்கிறீங்களா? கர்த்தருக்கு உங்களுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கு? இதுதான் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்தால், கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தால், பயபக்தியா இருந்தால் நிச்சயமா நாம் காப்பாற்றப்படுவோம். இத சங்கீதக்காரர் சொல்றாரு இந்த இடத்துல, கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசையாம நிலைத்திரு. நான் கர்த்தரை நம்பணும். என்ன பண்ணும்? கர்த்தர் நம்பி எப்படி இருக்கணும்? சீயோன் பர்வதத்தை போல இருப்பேன். யார் கர்த்தர் நம்புறாங்களோ அவருக்கு என்ன ஆசீர்வாதம்னா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் நம்புறவங்க, கர்த்தரை நம்பணும்பா. கர்த்தரை நம்பாம எல்லாரும் நம்புறீங்க, அப்ப தேவனுடைய பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? ஆதாம் அவள் கர்த்தரை நம்பினா பாதுகாப்பு கிடைச்சிச்சு. எப்ப கர்த்தரை நம்பாம கனியை சாப்பிடலாம நினைத்து ஆண்டு முக்கியத்துவம் கொடுக்காம, தேவ வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தருடைய வழி நடக்காம இஷ்டப்படி வாழ்ந்து தாந்தோண்டனமா வாழ்ந்தனால ஆதாம் அவளுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏனென்றால் அவன் அந்த கோட்டை விட்டு அந்த பிரச்சனத்தை விட்டு வெளியே வந்து ஆரம்பிச்சிட்டான். இங்க கர்த்தரை நம்பும் போது சீயோன் பர்வதம் மாதிரி தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? என்றென்றைக்கு தம்முடைய ஜனத்திற்கு சுற்றிலும் இருப்பா. தேவனை சுற்றிலும் இருக்கும் போது உங்களுக்கு வியாதி எப்படி வரும்? தேவனை சுற்றி இருக்கும் போது பிரச்சனை எப்படி வரும்? தேவனை சுற்றி இருக்கிறானா உன் வாழ்க்கை குடும்பத்துல கஷ்டங்கள் எப்படி வரும்? அப்ப நீ தேவன் சுற்றி இல்ல, நீங்க வழியை திறந்துட்டீங்க பிசாசுக்கு. அந்த திறந்த மூலியமா உன் வாழ்க்கை பிசாசு கிரியை செய்யறான். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண பிரயோஜனம்? நீங்க முதல்ல இப்ப ஜெபம் பண்ணீங்க சரியாயிடும், திரும்பி அதே வாசனை உள்ள வருவான். நீங்க செக் பண்ண வேண்டியது, நான் தேவன் உண்மையா இருக்கிறேனா? நான் தேவன் வழி நடக்கிறேனா? ஆண்டு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? என்ன முதல்ல ஆண்டு இருக்கிறாரா? நீங்க வாயில சொல்லலாம், உங்க செயல் எப்படி இருக்கு? நீ நடந்துற விதம் எப்படி இருக்கு? நீங்க பேசுற பேச்சு எப்படி இருக்கு? இதுதான் முக்கியம். நான் வாயில சொல்ல, நான் நேசிக்க சொல்லலாம். எப்ப கிரியில விசுவாசம் எத்தது? நீ கிரியை செய்யணும், நேசிக்கிறது வெளிப்படுத்தி காட்டணும். இது செய்யும் போது தேவன் பாதுகாக்கிறார். நீங்க ஆண்டவரே பாதுகாங்கன்ற, எப்பா நீ வெளியே போயிட்டு பாதுகாப்பு உள்ளப்பா, நீ உள்ளவா, என் வார்த்தைக்கு நடுங்கிற நோக்கி பார்ப்பேன். நீ ஆண்டு வார்த்தை நடுங்குறீங்களா? இல்ல ஆண்டு நோக்கி பாக்குறீங்களா? மற்ற எல்லாத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் காட்டுறீங்க. தேவ ஊழியத்திற்கும் தேவ சபைக்கும் தேவனுடைய காரியங்களை முக்கியத்துவம் படுத்துறீங்களா? இதை படுத்தாதனால வியாதி உங்க வாழ்க்கையில வருது. வியாதிக்கு காரணம் நீங்களா என்ன பண்றீங்க? வெளியே போயிடுறீங்க. அல்லேலூயா. இந்தியா பார்டர்ல இருக்கிற பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நீங்க இந்தியா பார்டர் தாண்டி பாகிஸ்தான் பார்டருக்குள்ள போறீங்க. சுடுறான் பாஸ் சுடுறான், எப்பா இந்தியா பார்டருக்குள்ளவா? என்ன பிரச்சனை? அந்த பார்டர் போயிட்டேன்னா இந்தியக்காரன் சுடுவான், பாகிஸ்தான் சுடுவான், 2 பேர் சுடுவாங்க. நீங்க இருக்க வேண்டிய தேவனுடைய பார்டருக்குள்ள, தேவனுடைய அரணுக்குள்ள, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள. தேவ பாதுகாப்பை விட்டு வெளியே போயிட்டு என்ன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, நைட்டு பிசாசு அமுக்குது, பிசாசு ஏறி மிதிக்குது, வியாதி ஏறி மிதிக்குதுன்னா மிதிக்க எப்படி இருக்கும்? பரதநாட்டியம் ஆடும் சில டைம்ல. மிதிக்க பரதநாட்டியம் ஆட ஆரம்பிக்கும். ஏன்னா தேவ பிரசனத்தை வெளியே போயிடுறீங்க.
தேவ ஊழியத்தை வெளியே போயிடுறீங்க. அவர் வார்த்தை கீழ்ப்படியாம போய் கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கலனா நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிக்குது. முதல்ல கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துங்க, கர்த்தரை உங்க வாழ்க்கையை சேவிங்க. அப்போ சீயோன் பர்வதம் மாதிரி கர்த்தரை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதான் பாரு, கர்த்தரை நம்புங்க. நம்பிக்கை எங்க இருக்கு? கர்த்தர் இருக்குதா? உன் கிரியை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தா இருக்குதா? கர்த்தரை முக்கியப்படுத்தா இருக்குதா? சில நிறைய பேர் வேலை முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அது முக்கியத்துல கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சிலருக்கு தன் மனைவி முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனா பைபிள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சொல்றேன், மனைவியை காட்டிலும் வேலை காட்டிலும் நான் முக்கியப்படுத்த வேண்டியது தேவனுடைய வார்த்தையை தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நடுங்க நோக்கி பார்ப்பேன். பைபிள்களை முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க, வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. இந்த பைபிள் வசனத்துக்கு நடுங்குறீங்களா? நோக்கி பாக்குறீங்களா? கர்த்தர் கொடுக்க கனத்தை கொடுக்கிறீங்களா? எல்லாத்துலயும் அசால்ட்டா இருந்துகிட்டு ஆண் எனக்கு அப்படி பண்ணோம் அப்படின்னா எப்படி செய்வாரு? எல்லாத்துலயுமே ஒரு மந்தனமே இருந்துட்டு ஆண் எனக்கு இதெல்லாம் செய்வாரா? செய்ய மாட்டார். முதல்ல நீங்க கர்த்தருக்குள்ள வாங்க, பாதுகாப்பு அழுத்துக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது இவங்களை என்ன பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒண்ணு யாக்கோபு 4:7 பாத்தீங்கன்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். பிசாசு உங்க வாழ்க்கையில ஓடி போணுமா? ஓடி போணுமா? பிசாசு ஒண்ணா வியாதி ஓடிடும். பிசாசு வாழ்க்கை ஓடி போணுமா? என்ன பண்ணும்? அதுக்கு எல்லா வசம் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா, பிசா ஏத்துலுங்கள் ஓடி போவான்னு போட்டிருக்கோம். ஆனா முக்கியமான சனதனமா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதா முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படிறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படியலனா ஏத்து இருந்தாலும் ஓடி போக மாட்டான். ஏசு நாம எதுக்குற பிசாச, ஏசு எதுக்குற பிசாசனா ஓடி போக மாட்டான். நீ ஏத்துனே இருப்பா. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தாதான் உனக்கு பயப்படுவேன். பவுல் என்ன பண்றாரு? பிசா துரத்துறாரு. துரத்தோட ஆசாருடைய பிள்ளைகள் என்ன பண்ண கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. என்னன்னா பவுல் தான் துரத்துற இயேசு நாமத்தினால நம்மளும் துரத்தலாம் சொல்ல போனாரு. ஒரு பிசாசு இப்படியே கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்துட்டு ஜெபம் பண்றாரு. அந்த என்ன சொல்றது, அந்த பவுல் துரத்துற இயேசு நாமத்தினால ஓ பிசாசு போ பிசாசுன்னு பிசாசு. எனக்கு என்ன தெரியும்? பவுலும் தெரியும், அது இயேசு தெரியும், நீ யார் நடுவுல சொல்லிட்டு சமாடி. யாருக்கு படிச்சிருக்கீங்கல்ல, அப்போஸ்தலர்ல போட்டிருக்கோம். சமாடி அடிச்சு ஒருத்தர் நிர்வாணியா ட்ரெஸ் எல்லாம் ஓடினா வெளியில. இயேசு அதை பயன்படுத்துறான். ஆனா என்ன மாதிரினா பவுல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான், பிசாசு ஏத்து ஓடி போகுது. இந்த ஆசாருடைய பிள்ளைகள் பிசாசு ஏத்து நிக்கிறாங்க, ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில வியாதிகள் போகணும்னா, பிசாசு போகணும்னா நீங்க என்ன செய்யணும்னா தேவனுக்கு கீழ்ப்படியணும். பக்கமா சொல்ற தேவனுக்கு கீழ்ப்படிந்தாதான் வியாதி வருமெல்லாம் போகுமா? சொல்லு பக்கத்துல 4 நல்லா உங்க மூஞ்சி பா சொல்லு. அவ்வளவு மோசமா இருக்குது மூஞ்சி. பக்கம் சொல்லு. சொல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணுமா? அப்ப பிசாசு போகுமா? எது முக்கியம்? பிசாசு, வறுமை, வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள்லாம் போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணப்பா? தேவனுக்கு கீழ்ப்படியணும். என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படியாம நீ என்னதான் நீங்க செஞ்சாலும், என்னதான் நீங்க சொன்னாலும், என்னதான் நீங்க உபவாசம் இருந்தாலும், என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும், என்னதான் நெடுமுழ நின்றாலும், தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா பிசாசும் போகாது, பிசாசு கொண்டு வியாதியும் போகாது, பிசாசு கொண்டு வறுமையும் போகாது. அப்ப முதல்ல நாம் செய்ய வேண்டிய என்ன கேட்டா தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. யார் கீழ்ப்படியணும்? தேவனுக்கு. ஆமே. தேவனுக்கு கீழ்ப்படியாம நீங்க எதை செய்தாலுமே அது வேஸ்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நடுங்கணும், இந்த வார்த்தையை நோக்கி பார்க்கணும், இந்த வார்த்தையின்படி செய்யணும். அப்பொழுது தேவனுக்கு கொடுக்க கனத்தை கொடுக்கணும், தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ தேவன் என்ன பண்ண உங்களுக்கு எதிராக வர பிசாசு விட்டு என்ன பண்ண ஓடி போவான். ஹல்லேலூயா. மத்தேயு 8:16 பாத்தீங்கன்னா, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி. எதனால சொன்னாரா? வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. எதனாலயா?
வார்த்தையினால. அந்த வார்த்தை, இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு புது பலன் கிடைக்குது. இந்த வேத வார்த்தை நமக்கு வேணும். இந்த வசனத்தை நடுங்கணும், இந்த வசனத்தை நோக்கி பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படிறதும் இந்த வார்த்தை கீழ்ப்படிதான். ஹல்லேலூயா. அப்ப படிக்கலாம். பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, யார் பலவீனங்களை? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்றாரா? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. அதனால நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, அவர் சொல்லு கீழ்ப்படிந்து, அவர் முக்கியத்துவப்படுத்தி, தேவ வார்த்தையை கனப்படுத்தி. தேவ வார்த்தையை கனப்படுத்துறீங்களா? அதாவது நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறோம், சும்மா ஏனோ தானோ வாழ்ந்தா பிசா அடிச்சிருவோம் அவங்கள. ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனோ தானோ, ஏன்னா உங்களுக்கு எதிரியால் எப்போதும் விழுகலாம் மட்டும் கட்சிக்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்போ நீங்க மிஸ் பண்ணுவீங்க, எப்போ நீங்க கொஞ்சம் லூஸ் விடுவீங்க, எப்போது தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியா போவீங்க, எப்போது பயம் நடக்காம போவீங்க, எப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு போன நடக்க பார்த்துட்டே இருக்கிறான். எதுக்கு? உங்களை அடிப்பதற்காக. நீங்க புரோஜன ஜனது மாதிரி என்ன வாழ முடியாது. நீங்க எப்போதுமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்போதுமே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் பிசாசு. எவனை விழுங்கலாம் மட்டும் கர்ஜிக்கு சிங்க போல அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த சமயத்துல நீ கர்த்தருக்கு முக்கியத்தை கொடுக்காம ஏனா தான வாழ்க்கை வாழ்ந்தா உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு? ஆண்டு என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு கஷ்டம். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுனா, கர்த்தருக்கு முக்கியத்தை கொடுத்து, கீழ்ப்படிந்து, அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, அவரை கனப்படுத்தி, அவர் வார்த்தைக்கு கனப்படுத்தி, அவர் வார்த்தையை கேட்டு, வார்த்தையை படிச்சு, அது மாதிரி நடந்து, அப்படி நடந்தீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும், வியாதி ஓடி போகும். ஆண்டு சொல்றாரு இந்த இடத்துல எப்படி ஆண்டு இது பண்ணாரா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை யார் ஏற்றுக்கொண்டாரு? அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் நம்முடைய நோய்களே சுமந்து கொண்டார். உங்க பலவீனமா அவர் ஏத்துக்கிட்டாரு. உங்க நோய்களா அவர் சுமந்துட்டார். நீங்க சுமக்கணும் அவசியம் இல்ல. நோயை நாங்க சுமக்க அவசியம் இல்ல. பலவீனங்களை சுமக்க அவசியம் இல்ல. 1000 செய்யலாம், ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில பலிக்காது. ஆண்டு சொல்லுகிறாரு, என் நோயை நான் சுமக்க அவசியம் இல்ல. ஹல்லேலூயா. பலவீனம் சுமக்க வேண்டிய அவசியம் ஒரே பலவீனங்க, ஒரே கஷ்டங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும், தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்த தெரியுங்களா? கீழ்ப்படுகிறீங்களா? அவர் வார்த்தைக்கு என்ன பண்ண நடுங்குறீங்களா? தேவன் நம்புறீங்களா பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும், இது நம்புறேன், கீழ்ப்படுகிறேன், தேவன் முக்கியத்துவப்படுத்து. அதனால வியாதிகள் எனக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. பலவீனம் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னோட பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னோட நோய்களை அவர் சுமந்துட்டார். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் நோய்களே சுமந்துக்கிட்டார். சொல்ற ஓகேதான். அது முன்னாடி என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி தேவாத்தை கீழ்ப்படியணும். அதை பண்ணணும், அவர் கனப்படுத்தணும். சூப்பர். அதுக்கப்புறம் அவர் முக்கியத்துவப்படுத்தணும். சூப்பர். அப்புறம் அவர் நடுங்கணும். அவருக்கு அவர் கொடுக்க கனத்தை என்ன பண்ணமோ இதெல்லாம் நீ செஞ்சிட்டீங்கன்னா அப்போது பிசாசு வாழ்க்கை வர முடியாது. நீங்களா தேவனுக்கு கொடுக்க மரியாதை கொடுக்காம தேவன் சந்தேகப்பட்டு எப்படி ஏவாள் ஆதாம் செஞ்ச மாதிரி வந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களுக்கு ஈஸியா பண்றோம், அட்டாக் பண்றோம். ஏன்னா உலகம் பிசாசு கையில இருக்கு. இது மோசமா உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம், வியாதி நடந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வியாதி நடந்த உலகத்துல, மோசம் உலகத்துல இங்க வந்து ஆண்டு வார்த்தையை பயன்படுத்த பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா எப்போது வியாதி அட்டாக் பார்த்துட்டு இருக்கிறான், எப்போதும் வாழ்க்கையில பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க எப்போதும் தேவ பலத்துல தேவனுக்கு உள்ளாக இருக்கும் போது அந்த பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதிகள் உங்களை விட்டு அகற்றுதான் போகணும். ஹல்லேலூயா. ஒருவேளை உள்ளாலும் வியாதி இருக்கலாம், பேக் பெயினா இருக்கலாம், எந்த பெயினா இருக்கலாம். ஏசு நாமத்துல எனக்கு பேக் பெயின் அவசியம், பலவீனத்தை சுமந்து கொண்டாரு, எனக்கு முதுகுவலி வரக்கூடாது. ஹல்லேலூயா. என் நோயா இருக்கலாம், நீ சொல்லணும் இயேசு நாமத்தால என் நோய் எனக்கு வரக்கூடாது, ஏனென்றால் அவர்தாமே நோய்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. சுமந்துட்டாரா? அவர் சுமந்துட்டா நீங்க சுமக்கிறீங்க. அவர் சுமந்தா நாம் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார் பலவீனத்தை. நீங்க எது பலவீனத்தை ஏற்றுக்கொள்றீங்க? நான் பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பேசணும், இதை நீங்க வாய் திறந்து பேசணும். நீங்க பேச பேச பேசதான் வாழ்க்கை சுகம் வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணோம்?
பேசணும். அல்லேலூயா. பேச 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 வாழ்க்கையில சுகம் வர ஆரம்பிக்கும். ஆமென். லாஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ப இதுக்கு பதில் என்ன? என்ன பண்றது? ஆண்டவர் என்ன பண்ணினார்? என்ன செய்தார்? ஆதாம் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3:21 இதுக்கு பதில் என்ன அப்படின்னா பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமென். இந்த பாவத்து விமோசனம் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த பாவத்தை விடுதலை அடைய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நோய் விடுதலை அடைய வேண்டும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இயேசு ரத்தத்தால மூடப்படணும். அல்லேலூயா. ஆதாம் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, ஆதாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு இவங்க முதல்ல என்ன பண்ண, அத்தி இலையை எடுத்து தைச்சுக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. அத்தி இலை அதை தாங்குமா? தாங்காது. வெயில் வந்து என்ன பண்ணும்? வாடி போயிடும். அப்போ ஆண்டு சொல்றாரு, எப்ப அத்தி இலை உங்க மனுஷ முயற்சி உன் பாவத்தை மறைப்பதற்கு உதவாது. மனுஷ முயற்சி உன் பாவத்தை நோயை மாற்ற உதவாது. எது இந்த முயற்சி? மனுஷ முயற்சி உன்னுடைய பாவத்தை உன் நிர்வாணத்தை மூட முடியாது. இது என்ன வேணும்னா, இயேசுவுடைய ரத்தம் தேவை. ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும், ஒரு பாவமே செய்யாத. ஏனென்றால் சுத்தமா பாவமே செய்யாத, அப்பதான் படைச்சுக்கிற ஆண்டவர், சுத்தமா பாவமே செய்யாத ஒரு மிருகத்தை அடித்து அதை தோலை ஆண்டவர் உறிஞ்சு எடுத்து ரத்தத்தோடய தேவனப்படி 2 பேருக்கும் போத்துறார், போர்வையா போத்துறார். யார் மேல? ஆதாம் ஏவாள் மேல. அந்த மிருகத்து ரத்தத்தை அப்படியே எடுத்து மேல பூசுகிறாரு. ரத்தம் ஆதாம் ஏவாள் மேல அப்படியே பூசப்படுது தோல் மூலியமாக. ரத்தத்தினால அவனுக்கு என்ன ஆகுது? ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ரத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து தற்காலிக விடுதலையை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நிர்வாணத்திலிருந்து தேவன் பாதுகாக்கிறார். இல்லைன்னா அப்போதே பிசாசு என்ன பண்ணுவான்? ஆதாம் அழிச்சிருப்பான். ஒரு பலி மாத்திரம் ஆகல அப்படின்னா அடுத்த பிளான் என்னன்னா, ஆதாம் ஏவாளை காலி பண்ணா முடிஞ்ச விஷயம். ஆனா ஆதாம் ஏவாளை காலி பண்ண முடியலனா, ஏன்னா அவருக்காக ஒரு ரத்தம், ஒரு மிருகம் பலி ஆயிடுச்சு. அத முதல்ல செஞ்ச வேலை அதான். அது மாத்திரம் செய்யல அப்படின்னா, அந்த பாவ நிவர்த்தி மாதிரி செய்யலன்னா, பாவத்தை கொடுத்த பிசாசு என்ன பண்ணிருப்பான்? ஆதாம் ஏவாளை என்ன பண்ண நிர்மூலமாக்கி இருப்பான், அழிச்சிருப்பான். அதே மாதிரி நமக்கும் இயேசு ரத்தம் இல்லைன்னா, இயேசு ரத்தம் பூசப்படனா நம்மளே பிசாசு அழித்திருப்பான். ஹல்லேலூயா. நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, நிறைய பேர் இயேசு ரத்தத்தால ரட்சிக்கப்பட்டதனால உயிரா இருக்கீங்க. இல்லை என்றால் என்றோ உங்களை அழித்திருப்பான், என்றோ நிர்மூலமாக்கி இருப்பான், வியாதியை கொடுத்திருப்பான். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள், இதெல்லாம் உயிராக்க என்ன காரணம்? இயேசு ரத்தத்தால என்ன பண்ண மூடப்பட்டிருக்கீங்க, இயேசு ரத்தத்தால என்ன பண்ண கழுவப்பட்டிருக்கீங்க. இயேசு கல்வாரியில பாவத்துக்கு மரித்த ரத்தம் உங்க உடம்பு முழுசுமே பூசப்பட்டிருக்கு, போர்த்தப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதனால்தான் பிசாசால உங்களை விழுக முடியல. எத்தனையோ பிரச்சனை கொடுக்கிறான், எல்லா பக்கத்தும் வியாதியை கொடுக்கிறான், பலத்தை கொடுக்கிறான். ஆனாலும் உங்களை நிர்மூலமாக்க முடியாத காரணம் என்னன்னா, தேவன் உங்களை பாதுகாக்கிறார். எதன் மூலமாகனா, அவர் கல்வாரியில சிந்த ரத்தத்தின் மூலியமாக. ஹல்லேலூயா. ரத்தம் உங்களை பார்த்து நினைக்கலாம், நான் என்னுடைய இதுதான். இல்லப்பா, இயேசு ரத்தம் தான் பாதுகாத்துச்சு. ஆதாமுடைய பாதுகாப்பு அந்த அத்திகளை வாடி போடிச்சு முடியாது, அவ்வளவுதான். ஆனா நிரந்தரமான விடுதலை இயேசு ரத்தம் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஹல்லேலூயா. உங்க வியாதி விடுதலை வேணுமா? இயேசு ரத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதி விடுதலை வேணுமா? இயேசு ரத்தம் பாதுகாக்கும், உங்களை மூடும். ஆமென். அப்படி அந்த ஆதாம் ரத்தத்தோட மூடும், ரத்தம் அப்படியே ஒழுகுது. அவன் அப்படியே மூடப்படும் போது அவன் என்ன பண்ண? பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், என்னுடைய நேசகுமாரன் என்ன இதுக்காக மரிப்பாரு. அவர் ரத்தம் என்ன பண்ணும்? சகல பாவத்தையும், இயேசு ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி நம்மள என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். மேலாட்டமாக இங்க என்ன பண்றாரு? ஆதாம் ஏவாளி தேவனை மூடுகிறாரு. அப்ப ரத்தம் நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. நம்ம ரத்தம் சுகத்தை கொடுக்கும், ரத்தம் விடுதலை கொடுக்கும். எப்பேற்பட்ட வியாதி பலமா சரிதான், இயேசு ரத்தம் சகல பாவத்தை கழுவி நம்மளை சுத்திகரிக்கும். அதனால பாவத்தில் இருக்கிற நோய் விடுதலை பெற முடியும். ஆமென். இயேசு ரத்தம் சகல பாவத்தையும் கழுவுறதுனால பாவத்தின் மூலம் வருகிற வியாதி இருந்து விடுதலை அடைந்துட்டீங்க. அந்த பாவத்துல இருக்கிற, சாபத்துல இருக்கிற வியாதிக்கும் வறுமைக்கும் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, அடிமையா இல்ல, நீங்கள் விடுதலை ஆக்கிட்டீங்க. அல்லேலூயா. இயேசு ரத்தம் சகல பாவத்தை கழுவிடுச்சா? ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு வியாதி வரக்கூடாது. சொல்லுங்க, இயேசு ரத்தம் உங்களுக்கு கழுவிடுச்சா?
அதனால உங்களுக்கு வியாதிகள் வரக்கூடாது. வியாதிக்காரனமே பாவம் தானே, அந்த பாவத்தை இயேசு என்ன பண்றாரு? நீக்கிட்டாரு. அப்போ உங்களுக்கு வியாதி வரக்கூடாது. அழுத்தமா சொல்லுங்க. புரியல தலை நல்லா கூட்டி சொல்லுங்க. ஏசு நாமத்தினால கொட்டு ஏசு நாமத்தினால ஆண்டு பாவத்தை மறிச்சதால ஏற்றுக்கொண்டதால அந்த பாவத்து மூலமா வருகிற வியாதி உனக்கு வராதா? மரமண்ட புரியுதா? உனக்கு மண்டல ஏறுதா? நீ எப்போதான் வியாதிவாதி சொல்லாத, பலவீனன்னு சொல்லாத, இது வெறும் சொல்லாத. ஏன்னா பாவத்தை ஆண்டு என்ன பண்றாரு? அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டாரு. அந்த பாவத்தின் மூலமா தான் வியாதி வந்தது. அந்த வியாதி காரணமாகிய அந்த பாவத்தை ஆண்டு என்ன பண்ணாரு? கீழ்ப்படியாமல வந்த ஆதாமு கீழ்ப்படியாம வந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து பாவத்திற்கு என்ன அவர் மரிச்சதுனால வியாதி நாம அதிகாரம் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. வியாதி ஆளு செலுத்த முடியாது. வியாதி நம்ம ஆளுக்கு செலுத்த இது ஆழ் மனதுக்குள்ள என்ன பண்ணும்? வரணும். வியாதி ஆளுக்கு செலுத்த முடியாது என்றால் வியாதி காரணமாக பாவத்தை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. நான் சுமக்க அவசியம் இல்லை. இயேசு தழும்புகளால நான் சுகமாகிட்டேன். பலவீனங்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும், என் வாழ்க்கை நிம்மதி உண்டாகும், வாழ்க்கை சுபிட்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லா மேற்கு மேலாக தேவ பிரசன்னம் பாதுகாக்கிறதா இருக்குது. சீயோன் மலையை பாதுகாப்பது போல தேவனை பாதுகாப்பார். நான் அவர் வார்த்தை கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும். அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மாத்திரம் போதும். அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாலும் போதும். அவர் சந்தேக விசுவாசத்தால போதும். ஆட்டோமேட்டிக்காவே பிசாசு வியாதி கொடுக்க முடியாது உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அப்ப நான் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு தன் பிதா தன் ஒரே பேர்னா இயேசு நமக்காக கொடுத்துக்கிறாரு. அவ்வளோ கொடுத்த ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? தன் ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட அது எல்லாத்துக்கும் கொடுக்கும். அது நிச்சயம் அல்லவா? எல்லாம் அதுல என்ன சுகம் வந்துடுச்சு. ஆமென். சுகத்தோடு வாழணும், ஆரோக்கியத்தோடு வாழணும், பலத்தோடு வாழணும். அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை வாழணும். ஆமென். நல்லா வாழ்வீங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசை எல்லாம் எழுந்திக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ரிஷதரதல கரபதடதல கரபதரியா லீகரதடதல கரபடதல கரதல ஷதடதல ஷதரியா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரப்பா, பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ ஹல்லேலூயா இரக்கமோ மகா மேன்மையானது ஆண்டவரே. பாவத்தினால் வந்த ஆண்டவரப்பா அந்த மரணத்தை அந்த வியாதியை தகுந்த சிலுவையில சுமந்தபடினால நான் வியாதியில் இருக்கிற அவசியம் இல்லை. பொல்லாப்பு நேரிட சொல்லுங்களா? எல்லாம் சொல்லலாம். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. தேவன்தாமே பலவீனங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நோய்கள்லாம் சுமந்துட்டாரு. நான் பலவீனத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல, நான் பலவீனத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து விட்டாரு. ஏசு கல்வாரியில ரத்தம் சிந்தி கடைசி சொற்றுவத்தை சிந்தி எனக்கு ரத்தத்தை அப்படியா எனக்கு ஆடையாக போட்டுட்டாரு. நீதி வஸ்திரமாக போட்ட நீதி வஸ்திரம் எப்படி கிடைத்தது? ஏசு ரத்தத்தினால. ஆதாமுக்கு கிடைத்த அந்த வஸ்திரம் நீதி வஸ்திரம் அல்ல, நமக்கு கிடைக்கப்பட்ட வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். அது இயேசுக்கு சிலுவையில கிடைக்கப்பட்ட அந்த வஸ்திரம் நம்ம போர்த்தப்பட்டிருக்கிறது. ரத்தத்தினால போர்த்தப்பட்டிருக்கிறோம். பாவம் நம்ம அணுக முடியாது, வியாதி நம்ம அணுக முடியாது என்றால் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாரு? அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியாக பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு மரணம், அதையும் நாம பரிகரிப்போம். ஹல்லேலூயா. ஜெயிப்போம். தகப்பனே ஒவ்வொரு ஆசிரியப்பா வியாதி இல்லாத பலவீனம் இல்லாத அடப்பா பிள்ளைகளாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை உங்க வியாதியில் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், அதெல்லாம் இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. இவன் எண்ணங்கள்ல அடரோட நான் வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பலவீனங்களுக்கு அவசியம் இல்லை, நான் நோயில் இருக்க அவசியம் இல்லை. இயேசு நாமத்தில் அகன்றுதான் போகணும். நான் வியாதி இருக்க அவசியம் எனக்கு இல்லை. இயேசு தழுமுனான சுகமாயிட்டேன் சொல்லாம, இயேசு தழுமுனான சுகமாயிட்டேன். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்துங்க. கர்த்தர் நடுங்களை நோக்கி பார்ப்பான். கர்த்தர் கீழ்ப்படிங்க, பிசாசு ஓடி போகும். கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை சந்தேகப்படாம அவர் கொடுக்க முக்கியத்துவத்தை மகிமையை அவர் கொடுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளியே போயிடாதீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளியே போயிடாதீங்க. தேவன் சீயோன் மலை போல பாதுகாக்கிறார். ஆனால் ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளியே போயிட்டான், கர்த்தர் கீழ்ப்படியாம போயிட்டான். அதனால சாபங்கள், பாவங்கள், வியாதிகள்
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகாதீங்க. பிசாசு கீழ்ப்படுத்து அவனுடைய காரியத்தை செய்யாதீங்க. தேவன் முக்கியத்துவம் கொடுத்துங்க. நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எங்கே? தேவன் கேட்கிறார். தகப்பனே, உங்களுக்கு கொடுக்க மகிமையை கொடுக்க, முக்கியத்துவத்தை கொடுக்க, கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. வார்த்தை நம்புறோம் ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாதவனாய் போகாத படிக்கு தகப்பனே, ஏனோ தானோ சேவிக்காத படிக்கு அப்பா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. நீ ஏனோ தானோ வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கை பிசாசு வேலை செய்வான். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா பிசாசு வாழ்க்கையில நிச்சயமா வந்து வேலை செய்வான். வியாதியை கொடுப்பான், பலத்தை கொடுப்பான். ஏனால் கர்த்தர் கொடுக்கல, நீ கர்த்தருடைய பிரசனத்தை வெளியே போயிடுறீங்க. ஏதோ வெளியே போகும்போதுதான் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டங்கள். அது காரணம் அவங்கதான். அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால வெளியே அனுப்பிட்டார். தகப்பனே, உங்க கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு கர்த்தர் முக்கியத்துவம் உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டப்பா நேரத்தோடு வர உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு சரியான நேரத்துல சபை ஆராதனை பங்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஜெபிக்கு உதவி செய்யுங்கப்பா. வேத வாசிக்கு உதவி செய்யுங்கப்பா. மற்ற கூட்டங்களை பங்கு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏனோ தானோன்னு தகப்பன அப்பா ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழாம, பிசாசுகிட்ட மோசம் போகாம, கர்த்தர் கொடுக்க வேண்டிய மகிமையை, முக்கியத்துவத்தை, கனத்தை கொடுக்க உதவி செய்வீராகப்பா. ஒவ்வொரு ஆஸ்வதிங்க ஆண்டவரே. வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாம, வறுமை இல்லாத, கஷ்டம் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. சந்தோஷமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. மீண்டுமாக அந்த உலகத்தை படைக்கும் போது என்ன சிந்தனையோடு படைத்தீரோ, என்ன விருப்பத்தோடு படைத்தீரோ, அதே விருப்பத்தோடு சிந்தனையோடு நாங்கள் வாழ உதவி செய்வீராக. ஒப்பு கொடுக்கும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவதேவ அன்பும் ஆவின் ஐக்கியம் அன்யோன்யமும் இன்றும் சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாதே. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை 4